கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி ஒரு பெரிய ஒரு வரைபடத்தை கொடுக்கிறார் பாருங்க. இந்த வரைபடத்தை கொடுத்துட்டு 21வது வசனம் கடைசி பகுதியில பார்த்தா, இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன். கொடுப்பேன் இல்ல, கொடுத்தேன். அப்ப என்னாச்சு? நேரம் வந்துட்டுடா, கொடுத்துட்டா. இது வரைக்கும் நீ பரதேசியா சுத்திட்டு அலைஞ்ச, அங்க இங்கு போயிட்டு வந்த. நான் உனக்கு காணல் நீராவே எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். வானத்தை பாரு, பூமியை பாரு, இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் எல்லையை வகுத்துட்டேன், ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டேன். இந்த எல்லை இவ்வளவு வரைபடத்தை கொடுத்து இவ்வளவு நான் உன சந்ததிக்கு கொடுத்தேன். அப்படின்னா என்னாச்சு? வந்துட்டுன்னு அர்த்தம். வந்துட்டு சமீபித்துட்டு. இப்ப நான் ஒரு சத்தியத்தை சொல்றேன். இந்த சாராளுக்கு ஏன் அந்த வெளிப்பாடு வந்துச்சு? ஏன் வெளிப்பாடு வந்துச்சுன்னா, ஒரு தாய் அவள் கருவுற்று ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் அவளுக்கு மாதம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடக்கணும். அப்பதான் அவளுடைய கருப்பை ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். அவளுக்கு ஒருவேளை இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கும், அவளுக்கு குழந்தை பேர் நடக்கலாம். இப்ப என்ன தெரியுமா? அது ஸ்டாப் ஆயிட்டு. மற்ற நிருபங்களை நீங்க பாத்தீங்கன்னா, சாராளுடைய கர்ப்பப்பை செத்து போனதை தெரியாமல், அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ கர்ப்பப்பைய அவுட் ஆயிடுச்சு. இந்த வெளிப்பாடு சாராளுக்கு தெரிஞ்சிட்டு. இப்ப போய் சாராள் போய் ஆபிரகாம்கிட்ட போய் சொல்றா, உங்க ஆண்டவர் என்னதான் வாக்குத்தத்தம், என்னென்னலாம் கொடுத்தாலும் என் மூலமா இனி ஒரு குழந்தை பிறப்பதற்கு மருத்துவ முறைப்படி வாய்ப்பு இல்லை. அதனால நான் இத்தனை வருஷம் பார்த்துட்டு வரேன், இந்த ஆகா ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கா, அவளை நல்லா நான் ட்ரைனிங் பண்ணிட்டேன், நல்லா வாட்ச் பண்ணிட்டேன், நல்ல சூப்பர் பிள்ளை. அவ எகிப்து தேசத்தால இருந்தாலும் நமக்கு ஆண்டவரா கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். ஏன் வேதம் சொல்லுது, ஆபிரகாம் சாராளுக்கு செவி கொடுத்தான். கவனிச்சீங்களா? ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டான்? யாருக்கு செவி கொடுத்து வந்தவன்? ஆண்டவர் சொன்னா, உன் இனத்தையும் ஜனத்தையும் நாட்டையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு, எந்த தேசம் தெரியாமையே போனான். எகிப்துக்கு போ, அல்லது சீரியாவுக்கு போ, அல்லது அந்த நாட்டுக்கு போ, ஒரு குறிப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா அப்படி போனவனை பார்த்து ஆண்டவர், உனக்கு எகிப்து இந்த எல்லை, வடக்க அந்த எல்லை, தெற்க இந்த எல்லை, இது உன்னுடைய எல்லை, இதெல்லாம் சந்ததிக்கு தந்துட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகுதான் வென வருது. இந்த வென வரக்கூடிய நேரத்தில் இந்த ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கலாம்? இத்தனை வருஷம் நீ பொறுத்துட்டல, ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார் பாத்துக்க, உன் மூலமா தான் சந்ததி வரும், இதுதான் ஆண்டோட திட்டம், இன்னும் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றவன் அவளை சரி பண்ணிருக்கணும். இப்ப சரி பண்ண முடியாதபடி உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? இவ அவனை பிரெயின் வாஷ் பண்றா. கவனிங்க, இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், ஆண்டவர் சொன்னதெல்லாம் நான் அதுல நான் வர மாட்டேன். இப்ப என் சரீரம் செத்து போயிட்டேன், செத்து போன சரீரத்தை வச்சு எப்படி உமக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்? அப்படியா? ஓஹோ, எனக்கு இப்பதான் புரியுது. அப்ப பரவாயில்ல, நீ சொல்றது படி செய். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்றைக்குமே இயற்கை செயலிழக்கும் பொழுது அவர் செயலாற்றுகிறவராய் எழும்புவார்.